ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு ரவா தோசை ஸ்டைலில் கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அது கூடவே மிளகை நல்லா 1-2 பொடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அது கூட எடுத்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. ரவா தோசைக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மாவை எடுத்துக்கலாம். மறுபடியும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பில் தோசை கல் போட்டுட்டு ஹீட் ஆனோன்னு நம்ம இதை தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெந்தோன்னே திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறுன்னு கோதுமை தோசை இப்போது ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.